லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். இந்த கெத்துக்கும் அவருக்கும் பல இடங்கள்ல சம்மந்தம் கிடையாது. 2 ஹீரோ இருக்காங்க. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் வந்தது இல்லை. மோட்டர் ரூம்ல இருந்து வர சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னோட யூஎஸ்பி. இந்த சீன் ஒர்க் ஆயிருச்சுன்னா அடுத்த படம் கிடைச்சிடும். எஸ் ஜே சூர்யா சார் மாதிரியான ஒரு கேலிபர் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய சீன் அது. இப்போ ரகுவரன் சார் உயிரோடு இருந்தா அவருக்கு கிடைக்க வேண்டிய சீன் அது. அப்படி நடந்து வர்றது இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து எனக்கு வந்து அவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அந்த சீன் பார்க்குறது. அதிகமாக குடிகாரன்கள் கேரக்டர்லேயே பார்க்குறோம். என்னென்ன காரணம்? நான் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க, நான் ஆடிஷன் சரியாக பண்ண மாட்டேன், எனக்கு ஆடிஷன் சரியாக வராது, ஏன்னு தெரில, வரல. அதுக்கு இந்த குடிகாரன் ரோல் தேவைப்படும். விஜயகாந்த் சாரை வச்சு இந்த படத்தை மார்க்கெட் பண்ணிடலாம், வித்தரலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எண்ணமே கிடையாது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் அவர் பயங்கரமாக ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் நானே 1-2 மீம் நானே போட்டேன். ஆனால் அவர் வந்து அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது அவரோட பர்பஸாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் அவனுங்களோட தான் எப்போவுமே எல்லா படமும் பார்ப்பேன். எனக்கு தெரியும் அவனுக்கிட்ட ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அவனுக்கிட்ட பெருசாக வரல, ஆனால் அவனை சொல்ல மாட்டார். இந்த படம் வந்து அவனுக்கு வந்து எல்லாம் முடிச்சோன்னா வந்துட்டான் அப்படின்னாங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே சொல்ல. மற்றதெல்லாம் பூசி முழுகிட்டு இருப்பானுங்க. வந்துட்டோம். ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட போகுது அப்படின்னா, ஜென்சன் திவாகரன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல இவர் குழந்தை அப்படின்னு எல்லாருமே வந்து கூப்பிட்டு இருக்காங்க. லப்பர் பந்து படத்துல இருந்து. வணக்கம் அண்ணா. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஊருக்காரரை பார்த்து பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா ஜாலியா இருக்கு. அதிகமாக குடிகாரன்கள் கேரக்டர்லேயே பார்க்குறோம். என்னென்ன காரணம்? இல்லை ப்ரோ, அது நேச்சரா வர்றது அது கிடையாது. இப்போ யூடியூப்ல நான் ஒரு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன். ஆமா, பார்த்துருக்கேன். அதுல வந்து அதிகமாக நான் பண்ணது பொலிட்டிக்கல் செட்டர். பொலிட்டிக்கல் செட்டர் தாண்டி சோசியல் செட்டர் பண்ணும்போது நான் பண்ணதில் ஒர்க் ஆனது வந்து குடிகாரம். சினிமான்னு வரும்போது அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் கிராஃப்ட் இல்லையா. அப்போது ஏற்கனவே பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் வின் பண்ண ஒரு மெட்டீரியலை தான் எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணி அதை வந்து பிஸ்னஸ் ஆக்குவாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஆப்ரேட்ஸ் இல்லையா. அப்போது அது அப்படி தான் நடந்திருக்குது. அது அந்த மாதிரி தான் எனக்கு வரிசையாக ரோல்ஸ் வந்திருக்கு. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, அந்த ரோல்ஸில் இருந்து என்னை எப்படி பிளேஸ் பண்ணிக்கிறது, என்னை ஃப்ரேம் பண்ணி எப்படி அடுத்தடுத்த ரோல்ஸ்க்கு போகிறது அப்படிங்கிறது அதை வந்து குழஞ்சி வந்து ப்ராப்பராக பண்ணிடுச்சு. ஏன்னா வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸ் வந்தது. எனக்கு குழஞ்சிக்கு முன்னாடியே நான் வேறு கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு குடியாரனா பார்த்துட்டு ஒருத்தர் லாயராக கூப்பிட்றாரு ஒரு டைரக்டர். இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அவங்க வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் என்ன பார்க்குறாங்க. வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் இவன் பண்ண கேப்பபிளாக இருப்பான். ஆனால் அதுக்கு இந்த குடிகாரன் ரோல் தேவைப்படுது. நான் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத நீங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க, நான் ஆடிஷன் சரியா பண்ண மாட்டேன், எனக்கு ஆடிஷன் சரியா வராது, எனக்கு அது ஏன்னு தெரியல, வர மாட்டேங்குது. எனக்கு அந்த சூழலும் அந்த காஸ்டியூமும் அந்த மக்களும் அந்த இடமும் வரும்போது, நேத்து ஒரு இதுல ஒரு ஃபங்க்ஷன்ல அதுல வந்து தினேஷ் சார் சொன்னார், அதை காளி சார் பிடிச்சிட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு. அங்கே போய் ஒன்று நிற்கும்போது ஒரு பேய் ஒன்று பிடிக்கும் நம்மளுக்கு, அந்த பேய் சொல்கிறத கேட்டுருவேன் அப்படின்னாராம் தினேஷ் சார் அப்படின்னாரு. அதை வந்து காளி சார் கோட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் உண்மை. அது சொல்லும்போது அதை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆமாம்ல, அப்படிதான் நம்மளுக்கும் நடக்குது. என்னமோ ஒன்று ஒர்க் ஆகுது. அது அங்கே போய் டைரக்டர் சொல்லும் போது அது நடந்துருது. ரைட்டிங் தான் தலைவா எல்லாத்துக்கும் மேலே. ஆடிஷன் வந்து உங்களை என்ன பண்ணுன்னா, நீங்களா சிந்திச்சு செயல்பட வேண்டியிருக்கு. அதனால தான் அங்கே தோக்குறேன்னு நினைக்கிறேன். புரியுது. ஆமா, போய் நடிங்க அப்படின்றாங்க. நமக்கு நான் என்னோட டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒன்று ஒர்க் பண்ணுவேன். அது அந்த அளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்காது. தினேஷ் சார் கெத்து, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் அட்டகத்தி தினேஷா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதில் வந்து கெத்து தினேஷாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். செமையாக இருந்துச்சு உங்களோட காம்பினேஷன். அவர் உங்கள் மேலே காமிக்கிறது, நீங்கள் அவர் மேலே காமிக்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. த்ரூ அவுட் அவர் கூட தான் அவர் கூட ட்ராவல் பண்ணது எப்படின்னா இருந்தது? தினேஷ் சாரும் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான், ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். ஆனால் என் மேலே ரொம்ப இதாக இருந்தார், ரொம்ப அன்பாக இருந்தார். நான் ரொம்ப ஒதுங்கி தான் இருப்பேன் செட்டுக்குள்ளே. அது அவங்க ஸ்பேஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லையா, தெரியல, என்னவா வேணாலும் இருக்கலாம். அவங்க நல்லா பேசுகிறாங்கிறதுக்காக தோல் மேலே கை போட்டு நிற்கவும் கூடாது. நான் எப்பவுமே அது ரொம்ப தள்ளி தான் இருப்பேன். அதுக்கு நம்ம வேலை பார்க்க வந்திருக்கோம், அப்படி இருந்துக்குவோம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவர் கூப்பிட்டு வாங்க ஜென்சன் அப்படின்னு உட்கார வச்சுக்கிட்டே இருப்பார், பேசுவார், சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதாவது ரொம்ப ரொம்ப நல்ல ஹியூமன் அவர். ஹார்ட்டாகவே ரொம்ப நல்ல மனுஷன். ஆமாம், இந்த கெத்துக்கும் அவருக்கும் பல இடங்கள்ல சம்மந்தம் கிடையாது, ஈகோஸ்டிக் கிடையாது. 2 ஹீரோ இருக்காங்க. எந்த இடத்துலையுமே லிட்ரலி நான் சொல்கிறேன், இதுக்காக சொல்லலை, இதுக்காக சொல்லலை, உண்மையிலேயே
ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் வந்ததில்ல. ஸ்பாட்ல. அவர் வந்ததுக்கப்புறம் நான் வர்றேன், இவங்க வந்ததுக்கப்புறம் நான் வர்றேன். ஆமா, ஓகே. வந்து நின்னுக்குவாங்க. 2 பேருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருப்பாங்க. ம், ம், ம். அது அது எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்த இப்படி ஆர்கானிக்கா இவ்வளோ பெருசா கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொன்னுமே வந்து பயங்கரமா வந்து கனெக்ட் ஆச்சு. லாஸ்ட்ல வந்து அந்த நம்ம கெத்து வந்து 94 எடுத்துட்டு அவுட் ஆயிட்டு வந்து உங்கள வந்து பயங்கரமா வந்து கட்டிப்பிடிப்பாரு. மாப்ள அசிங்கத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டிப்பிடிப்பாரு. அது ரொம்ப பர்சனல் ஹக் மாதிரி தெரிஞ்சது. ஆமா. ரொம்ப வந்து வேகமா வந்து டக்குன்னு கட்டிப்பிடிப்பாரு. ஆமா. அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அது எனக்கு லேசா இப்படி 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 போ எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. இது லேசா இப்படின்னு அவர் வந்து இப்படி இழுத்து ஒரு கைய வச்சு இப்படி ஆக்ட் பண்ணுவாரு. தெரியல அது. இப்போ நேத்து மீட் பண்ணேன். அப்பவும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு தான் போனாரு. ரொம்ப ஹாப்பி. அது ஒரு நல்ல பாண்ட், ஒரு என்ன சொல்றது, பயங்கர ரொம்ப பேசிக்கிட்டதே இல்ல. பட் தினேஷ் சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது. பிடிச்ச பர்சன் தான் அவ்வளவு டைட்டா வந்து ஹக் பண்ணுவாங்க. உண்மையாவே விஜயகாந்த் சாருக்கு ட்ரிபியூட் கொடுத்த ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாஸ்ல சொல்லிட்டு இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்குமே அவரோட பாடல்கள், அவரோட நினைவுகள், சும்மா வந்துட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கிட்டு போற மாதிரிலாம் இல்லை. படம் ஃபுல்லா இவருக்கு எப்போ அந்த சாங் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க. மாப்பிள்ள சாங் வரும் அப்படிங்கிற அந்த இது டிராவல் பண்ணி எடுத்துட்டு போனது அப்படிங்கிறது எங்களுக்கு நிறைய ஞாபகப்படுத்துச்சு விஜயகாந்த் சார். நீங்க எவ்வளோ இப்படி என்ன யோசிச்சீங்க? லைக் டைரக்டரோட தாட்ஸ், ஐடியா. எனக்கு வந்து அவர் வந்து பயங்கரமான விஜயகாந்த் ஃபேன்னு தெரியும். ஃபேனை தாண்டி அவர் ரொம்ப பர்சனலா செலிப்ரேட் பண்ற ஒரு ஆளு அவர் தமிழ் சார். பர்சனலாவே அவருக்கு வந்து அவர்ல ஒருத்தரா அவங்கள ஒருத்தரா தான் அவர் விஜயகாந்த் சாரை பார்த்துட்டு இருந்தாரு. அது எனக்கு தெரியும். முதல்ல இருந்தே அது எல்லாத்துக்குமே தெரியும். பொதுவா செட்ல அவர் எழுத்துல இருந்தே அது இருக்கு. எழுத்துக்காகவோ படத்துக்காகவோ இல்லாம அவரோட பர்பஸே ரொம்ப யூனிக்கான, ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பர்பஸ் நான் பார்த்தது. என்னன்னா, ஒரு குறுகிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் அவர் பயங்கரமாக ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஒரு 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 காலகட்டத்தில் நானே 1-2 மீம் நானே போட்டிருப்பேன். ஆனால் அவர் வந்து அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது அவரோட பர்பஸாக இருந்திருக்கு. அந்த பர்பஸ் வந்து சோல்ஃபுல்லாக இருந்ததுனால தான் அது நடந்தது. உண்மையாக அப்போ நல்லா இருந்தார். நாங்கள் ஷூட் போகிறப்போ அவர் நல்லா இருந்தார். அப்புறம் எனக்கே வந்து எனக்கு சுயநலமாக ஒன்று என்னென்ன நினச்சேன்னா, நான் தான் சொல்லுவேன், டேய் மாப்பிள்ளை பாட்டை போடுறா அப்படிம்பேன். எனக்கு இந்த கிளிப்பிங் வந்து ட்ரெண்ட் ஆகும்னு நான் நினச்சேன். அப்படி நான் இப்படி இருக்கேன். இப்போ என்னோடது பாருங்க, என்னோடது வந்து சுயநலமான எண்ணம். ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு வந்து விஜயகாந்த் சார் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். விஜயகாந்த் சாரை வச்சு இந்த படத்தை மார்க்கெட் பண்ணிடலாம், வித்தரலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவரோட எண்ணமே கிடையாது. மதுரை பக்கம் அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, அதை வச்சு இதை வச்சு அப்படிங்கிற கால்குலேஷனே கிடையாது. இல்லை இல்லை, ரொம்ப ஒரிஜினலான பர்பஸ் இருந்ததுனால இது ஆர்கானிக்காக நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழரசன் பச்சைமுத்து ரைட்டிங்காகவே வந்து செம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அவர் எப்படி பார்த்தீங்க? டேரக்டர் எப்படி பார்த்தீங்க? உங்ககிட்ட என்னென்னலாம் சொன்னார் இன்புட்ஸ்க்கு? அந்த கிரவுண்டில் நீங்கள் கலாய்ப்பீங்களே, பாலசரவணன் போட்டு தாலி கலாய்ப்பீங்களே, அந்த உள்ள அன்பு சும்மா நின்றுட்டு இருக்கும்போது ஒரு இது, இந்த நரேஷன், இந்த டிஸ்கஷன் கான்வர்சேஷன்ல எப்படின்னா இருந்துச்சு? நானும் அவரும் பேசிக்கிட்டது ரொம்ப குறைவு. என்ன சொல்றீங்க? ஆமாம், டைலாக்கா அவர் பேசினது தானே தவிர எங்களுக்குள்ள கான்வான்னு எழுதுனா ரொம்ப கம்மி தான். ஒரு பேஜுக்குள்ள அடக்கிடலாம் எங்க மொத்த கான்வா. இந்த ப்ராசஸ் ஓகே ஓகே. நான் இனிமே பேச மாட்டேன். டப்பிங் அப்போ கொஞ்ச நேரம், ஒரு நாள் நாங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம். அன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசினாரு. அதுக்கப்புறம் இப்பதான் இல்ல, ஜென்ரலா பேசிட்டு இருந்தோம், நார்மலா பேசுறது. ஆமா ஆமா, ஓகே. அப்போ விஜயகாந்த் சார் தவறுன டைம் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். சில சமயம் வெறுப்பாவும் இருந்தது. ப்ராசஸா பயங்கரமா போட்டு சாவடிப்பாரு. எப்படி அவுட்புட், அவர் நினைக்கிற அந்த அவுட்புட் வர்ற வரைக்கும் அப்படி டார்ச்சர் கிடையாது. எனக்கு அவர் ப்ராசஸ் புதுசாக இருந்தது. எப்படின்னா பேப்பரே இருக்காது, அவர் ஓரலாக தான் சொல்லுவார். டைலாக் வந்து அவருக்குள்ள மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், மாற்றிக்கிட்டே இருப்பார் ஸ்பாட்டில். இது போட இப்படி போடலாம், இது அப்படி போடலாம், அப்படி போடலாம்னு அவருக்குள்ளேயே அது ஜம்பிள் ஆகிட்டே இருக்கும். டப்பிங் வரைக்கும் நடந்தது. ஓகே, டப்பிங் வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து மாற்றிக்கிட்டே தான் இருந்தார். நிறைய இடத்துல சிங்க் வந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் பண்ணதுனால எனக்கு தெரியுது. ஓகே, அதனால் எனக்கு ப்ராசஸ்க்குள்ளேயே தான் இருந்தேன். இது கரெக்டாக பண்ணுறோமா, இது இல்லையே, இல்லை ஒர்க் ஆகல, ரியாக்ஷனும் இருக்காது அவர்கிட்ட. சும்மா ஃப்ளாட்டாக சொல்லுவாங்க, அப்படியே தான் இருப்பார். அவர் என்ன மூஞ்சியில் என்ன நினைக்கிறாரு, பாராட்ட மாட்டார், சரியாக இருக்குன்னு சொல்ல மாட்டார், எதுவுமே தெரியாது. இப்போ எனக்கு வந்து இது டப்பிங்கில் பார்த்தப்ப தான் ஓரளவுக்கு ஓகே தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. என்னன்னா எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தது ப்ரோ இந்த படம் ஃபுல்லாக ப்ராசஸ்லேயே. ஓகே ஓகே, யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் அட்டகத்தி தினேஷ் இருக்காரு, ஹரிஷ் சார் இருக்காரு,
காளி வெங்கட் இருக்காரு, இவர் இருக்காரு, பாலா சார் இருக்காரு, இது போக 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து அது ஃபீமேல் லீட்ஸ்க்கு வந்து ப்ராமினண்ட்டாக இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. எல்லாமே செவிவெளி செய்தி தான். என் கேரக்டர் தவிர எனக்கு யார் கேரக்டரும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆமாம், காத்தாடியோட கிராஃப் தெரியும் பாலா சார். ஏன்னா நாங்கள் காம்போ கான்வர்சேஷனில் இருக்கு கலாய்க்கிற மாதிரி அப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டர் இதை பண்ணுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சது. மற்றபடி எனக்கு யாருதுமே தெரியாது. இவ்வளோ இன்செக்யூரிட்டியோட நடிச்சிட்டு இருக்கிறப்போ இன்டர்வல் பிளாக்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் யசோதா கேரக்டர் சுவாசிக்கா வர்றாங்க. வந்துட்டு நாங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருப்போம். அப்படி வந்து இப்படி ஹரிஷ் சார் அப்படி முறைச்சிட்டு இப்படி போகிற ஒரு சீக்வன்ஸு நடந்து வர்றதுலேருந்து பார்க்குறேன். எனக்கு இவங்க தான் நியூ ஃபேஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ நம்ம லைன் ஆர்டரில் இருப்போம்ல, பாலா சாருக்கு அடுத்தது நம்ம லேசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இவங்க வந்து அப்படி பார்த்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க. டோட்டலாக உடனே கதை காலி, நம்ம இந்த படத்தில் தெரிய மாட்டோம், இந்த படத்தை சாமிக்கு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். சரி, ஆனால் அப்படி இல்லை. அது வந்து வெல் ரிட்டன், எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் பர்ஃபார்மிங் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு டப்பிங்கில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் ஷுவர் என்னங்க ஜெயிச்சாச்சு. ஆமாம், படமாகவே எனக்கு வந்து அதுவே தெரியாது. இந்த லப்பர் பந்து 15 ரூபாயாக இருந்த காலகட்டத்தில்னு போட்டப்பவே நான் விழுந்துட்டேன். ஓகே, படம் தரமான படம் தான் அப்படின்னு நின்றோம். ஆமாம், அதுக்கப்புறம் என் கேரக்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, மஞ்சள் நோட்டீஸ்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருந்தாங்க. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர். அவனுங்களோட தான் எப்பவுமே எல்லா படமும் பார்ப்பேன். அது என்னோட ஒரு பழக்கம். ஒரு 4-5 பேர் இருக்கும், அவனுங்களோட தான் பார்ப்பேன். என்னோட முதல் படத்துலேருந்து ஐலியிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும் அவனுக்கிட்ட ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கிட்ட பெருசா அவனு சொல்ல மாட்டானுங்க, ஆனால் அவன் சூப்பரா வந்துட்டோண்டான்ட்டே இருப்பானுங்க. குரங்கு படலும் வந்து அவனுங்க வந்து குரங்கு படலாம் அவனுங்களுக்கு படமா அவனுங்களுக்கு கனெக்ட் ஆகல. எனக்கு படம் பிடிச்சிருந்தது, அவனுங்களுக்கு படமா கனெக்ட் ஆகல. படமா ஒரு மாதிரி இதாக இருக்குடா, ரொம்ப ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது, இதுவும் கமர்ஷியலாக வரல அப்படின்னா அதில் அவனுக்கு வந்து நான் கமர்ஷியலாக பிளேஸ் ஆகணுங்கிறதுல அவனுங்களுக்கு ரொம்ப ஒரு இது இருக்கு. இந்த படம் வந்து அவனுக்கு வந்து எல்லாம் முடிச்சோன்னா வந்துட்டான் அப்படின்னானுங்க, அவ்வளோதான். சொல்ல மற்றதெல்லாம் பூசி முழுகிட்டு இருப்பானுங்க, வந்துட்டோம் அப்படின்னானுங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தானுங்க. அது வந்து எனக்கும் கனெக்ட் ஆச்சு. அது நடந்தது இதுக்கப்புறம் சக்ஸஸ் தான், வந்துட்டோம்டா அப்படிங்கிற அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுங்க டீ குடிக்கிறப்போ எதுவுமே பேசல, அவனுங்க படத்தை பற்றியே பேசல. எனக்கு வந்து ஒரு பக்கம் நம்பிக்கையாகவும் இருந்தது, ஒரு பக்கம் ஸ்கெப்டிக்கலாக இருக்குது. ஏன்னா ஆறுதல் படுத்துற மாதிரி அவனுங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு இருப்பானுங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஆறுதல் மோட்ல இருக்கானுங்க பாய்ஸ் அப்படின்னு. ஆனால் இந்த படம் வந்து அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தானுங்க. அது நடந்ததும் எனக்கு பயங்கர ஹாப்பியாக. படமா நீங்க பார்க்கும்போது எப்படின்னா இருந்துச்சுன்னா, இப்போ நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இந்த பாட்டெல்லாம் பெருசா உங்களுக்கு இருந்திருக்காது. இடையில நிறைய மியூசிக்லாம் போட்டு எங்களுக்கு பயங்கர என்டர்டைன்மெண்ட் வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி உள்ள வச்சிருப்பாங்க எடிட்ல அப்படி இப்படின்னு. ஆனா நீங்க ஸ்பாட்ல தெரிஞ்சிருக்காது. நீங்க தியேட்டருக்கு வந்து படமா பார்க்கும்போது இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் வந்து மெருகேற்றிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்று உங்களுக்கு தோணிருக்கும்ல. அது எப்படி பாத்தீங்க நீங்க லப்பர் பந்து மொத்தமாவே? ஏன் மொத்தமா அதான் சொன்னனே ப்ரோ, அந்த லப்பர் பந்து அந்த 15 ரூபாயில் இருந்த காலகட்டத்தில்னு போட்டதுல இருந்து எனக்கு வந்து உட்காந்துட்டேன். மதன் சாரோட ஒர்க் எடிட்டில் அதான் பொதுவாகவே சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எடிட்டிங்கில் தொடங்கி எடிட்லாம் சரியான ஒர்க்கு, ஏன்னா மக்கள் பார்க்கணும். ஆமாம், அந்த மோட்டர் ரூம்லேருந்து வர சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னோட யூஎஸ்பி. எனக்கு நான் நடிச்சுட்டு இந்த சீன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா இந்த கேரக்டர் ஜெயிச்சிரும். அதான் நான் சொன்னேனே, அடுத்த படம் கிடச்சிரும். நான் அவ்வளோதான் என்னோட நான் எனக்கு எப்பவுமே குறுகிய காலகட்ட கோல்ஸ் தான் ப்ரோ. நான் ரொம்ப கிட்ட தான் பார்ப்பேன், ரொம்ப தூரத்தில் பார்க்க முடியும். அடுத்து என்ன அவ்வளோதான். அது பயத்தை ஏற்படுத்தும். ரொம்ப கிட்ட பார்த்துக்கிட்டு போயிடுறேன். அது நல்லாவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்கு. ஆமாம், அப்போது எனக்கு என்னென்னா அந்த சீன் வந்து எலிவேட் பண்ணது இருக்குல்ல, அது மியூசிக் தான். நான் அங்கேருந்து வரும்போது இது வந்து ஒரு ஹீரோக்கோ இல்லை மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு வில்லனுக்கோ நடக்கிற ஒரு சீன். அது ஸ்லோ மோஷன்ல நடந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுக்கறது இருக்குல்ல, அது பொதுவாக சினிமாலாம் நடக்காது. இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுக்கறது ஒரு எஸ்.ஜே. சூர்யா சார் மாதிரியான ஒரு கேலிபர் உள்ள ஒரு ஆர்டிஸ்டுக்கு கிடைக்க வேண்டிய சீன் அது. உண்மை. பிரகாஷ் சார், இப்போ ரகுவரன் சார் உயிரோடு இருந்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய சீன் அது. அது அப்படி நடந்து வர்றது இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து எனக்கு வந்து நான் அவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அந்த சீன் பார்க்குறதுக்கு. எல்லாத்துக்குமே அதை ஒத்துக்கிட்ட
அதை வைக்கணும்னு நினைச்சேன். நினைச்ச ஹீரோ அதுக்கு ஒர்க் பண்ணேன். எல்லாத்துக்குமே அவ்வளோ கிராட்டிடியூடோட நான் பார்த்த இடம் அது. அந்த மியூசிக் இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் திக்குன்னு ஆச்சுன்னா என்னோட நடிப்பை தாண்டி சில வேலைகள் இருக்கு அதுல. அதுதான் அந்த மியூசிக், எடிட்டிங் பேட்டர்ன், அப்படித்தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். அப்புறம் இன்னொன்று எனக்கு என்னோட ஃபேவரட் சீக்வன்ஸ், எல்லாருமே சேர்ந்து சிரிச்ச மாதிரி நானும் பயங்கரமாக வந்து சிரித்தேன். அந்த கிரவுண்டில் நீங்களும் பாலசரனும் போட்டு சண்டை போட்டுருக்கிறது, அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அது என்னன்னா பயங்கர டயரிங்காக இருந்தது, முடிச்சா போதுங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி பயங்கர வெயில் அது, பொட்டல் காட்டில் போட்டு, அதாவது பேருக்கு சொல்லுவாங்கல்ல ஒதுங்கிறதுக்கு கூட நிழல் இல்லைன்னு, அது அந்த மாதிரி ஒரு ஏரியா லிட்டரலி கேம் ட்ரூ. மேபி நாங்க ஃபில்டர்லாம் போட்டு பார்த்ததுனால தெரியல, யாருக்குமே ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. இப்போ அவங்க ஹீரோஸ் ஒரு கேரவேன் வந்து ரொம்ப தள்ளி நிற்கும், ரொம்ப தள்ளி நிற்கும். எதுனாலும் நீங்க அங்கதான் இருக்கணும். நீங்க ரெஸ்ட் ரூம் போறதுனால கூட பக்கத்துல அங்கேயே காட்டுக்குள்ளதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கணும். அப்படி ஒரு ஏரியா அது. ஓகே ஓகே ஓகே. அதுலதான் ஷூட் நடந்தது. அது ஒரு 5 நாள் நடந்தது சீக்வன்ஸ். பயங்கர டயரிங்கா இருந்தது. ஆனா அது தெரியல ஸ்கிரீன்ல. ஆமா, என்ஜாய் பண்ண வச்சு. ஆமா, அது ரொம்ப டயரிங் ப்ராசஸ் தான். ப்ராசஸா கேட்டீங்கன்னா ரொம்ப டயரிங்கா தான் இருந்தது. ரொம்ப எல்லாத்துக்கும் டக்குன்னு அஜிடேட் ஆயிட்டு இருந்தோம். அந்த க்ரௌட் சீக்வன்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அவங்களை ஹேண்டில் பண்றது, இது எல்லாமே ரொம்ப டஃப்பா இருந்தது. அந்த பீரியடே, அந்த ஓவரால் அந்த ஷூட்டிங் ப்ராசஸே. எனக்கு எங்க தெரியுமா பயங்கரமா அவங்களோட இது பிடிச்சிருந்தது, நம்ம அன்புவும் அந்த இவர் இருக்கால பாலசரவணன், 2 பேருக்கு ஹரிஷ் கல்யாணும் பாலசரவன் நின்று பேசிட்டு இருக்காங்க. அவரெல்லாம் இந்த சைட் போட்டா அவர் ஈஸியா விக்கெட் எடுத்துலாம்னு சொல்றாங்க. நீங்க உள்ள இருந்து குடிச்சிட்டு வெளியில வரும்போது ஒரு லுக் விட்டு வருவீங்க. அங்க இருந்து தினேஷ் சார் வருவார், நீங்க உள்ள ஒரு லுக் விட்டு வருவீங்க. மறண்டு என்ன எக்ஸ்பிரஷன் பேசல அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அவ்வளோ அக்யூரேட்டா அப்படிதான் பண்ணுவாங்க. இங்கே ஒரு சைடு ஒரு தூக்கிக்கிட்டு இங்க அப்படிதான் பண்ணுவாங்க குடிக்காரங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஏதாவது ஹோம்ஒர்க் மாதிரி ஏதாவது கோச்சிங்? எனக்கு வந்து ஹோம்ஒர்க் ஒர்க் ஆகல ப்ரோ. என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிங்க்கு நான் மெத்தட் ஆக்டர் கிடையாது. ஸ்பாட்ல இல்ல, எனக்கு அப்படிதான் வருது. மெத்தடா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, டைரக்டர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சிருப்பாங்க. நான் டைரக்டர்ஸ் ஆக்டரா இருக்கணும்னு தான் நான் நம்புறேன். அவர் வந்து ஒரு கிளாரிட்டியோட இருப்பாங்க. அந்த கிளாரிட்டியோட நம்ம வேலை செய்யும்போது, அவங்களோட கிளாரிட்டியோட நம்ம வேலை செஞ்சாதான் அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க ப்ராடக்டா இருக்கும். அவங்க யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிற மாதிரி. நீங்க ப்ராஜெக்டுக்குள்ள போற வரைக்கும் நிறைய தயக்கம் இருக்கலாம். உள்ள போயிட்டா நீங்க வந்து அவரை முழுசா நம்பிதான் ஒர்க் ஆகலாங்கிறது அது ரெண்டாவது. அது இட் ஹேப்பன்ஸ் இல்லையா? பல காரணங்கள் இருக்கு ஒரு சினிமா ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கு. அது வெறும் டைரக்டர் மட்டும் காரணமாயிட மாட்டாரு. எப்படி நம்மெல்லாம் பாராட்ட எடுத்துக்கிறோமோ, அது டைரக்டரோட வேலையா இருந்தாலும் நம்ம பாராட்ட குழந்தைக்கான கிரெடிட்டை நான் எடுத்துக்கிறேன், தார்மீகமா அக்செப்ட் பண்ணி. அது கிடையாது, அது பல பேர்த்தோட வேலை. எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு படம் ஒர்க் ஆகுது, ஒரு கேரக்டர் ஒர்க் ஆகுது. பாலா சார் காரணம், அவர் ஸ்பேஸ் கொடுக்கலன்னா இல்லை, தினேஷ் சார், இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் தான். ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அது. அந்த ப்ராசஸை நான் அப்படி தான் பிலீவ் பண்ணுறேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.